கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவச்சனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுத்த வேத வசனத்தை நாம் தியானிப்போம். அதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி ரோமர் 8 வார்த்தை. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஹல்லேலூயா. இந்த இடத்துல அழகாக எழுதப்பட்ட வேத வசனத்தை நிதானமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு அழகாய் புரியும் என் பிரியமான தேவச்சனமே. ஏன்னா இந்த வசனத்தை நம்ம பேஸ் பண்ணி தான் இன்னும் இருக்கிற வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டான வார்த்தை இருக்குது பாருங்க. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்ப கிறிஸ்துவின் ஆவியை நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? பெற்றிருக்கணும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம பெற்றிருக்கணும். இந்த இடத்துல அழகா எழுதப்பட்டு இருக்கிறது. ஏன்னா பரிசுத்த ஆவியை பெற்று நாம் அவருக்குள்ள வாழும் பொழுதுதான் நாம் நிலைத்திருக்க முடியும். அவருக்குள்ள வாழும் பொழுதுதான் நாம் பரிசுத்த ஆவிக்குள்ள வாழும் பொழுது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொண்டு வாழும் பொழுது தேவன் நம்மை அழகாய் நடத்துவார். என் பிரியமான தேவச்சனவே, நாம் அப்படி இராமல் தேவனுடைய ஆவியை விட்டு, நம்ம கிறிஸ்துவின் ஆவியை விட்டு, நாம் பெற்றுக்கொண்ட ஆவியை விட்டு மாம்சத்துக்குள்ளே நம்ம வாழும் பொழுது எப்படி இருப்போம்னு சொன்னா அவருடையவர்களா இருக்கவே மாட்டோம். நம்ம யாருடைய இருப்போம்? அப்ப பிசாசுடையவர்களா இருப்போம் என்பதை இங்க மறைமுகமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. என் பிரியமான தேவச்சனமே, நாம் ஆண்டவருடைய ஆவிக்குள்ள இல்லைன்னா அப்ப வேற ஒரு ஆவி என்ன ஆவியா இருக்கும்? நம்மளே கொஞ்சம் நம்மை நாமே சிந்தித்து பார்க்கணும். நம்ம வேற ஆவி உடையவர்களா இருந்திருப்போம் அந்த இடத்துல. அப்படின்னா மறைமுகமாய் கொடுக்கப்படும். அதனாலதான் நான் சொன்னேன், நிதானமாய் நீங்கள் இதை வாசித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு புரியும். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்க யாரா இருப்பீங்க? தேவனுடைய பிள்ளையா இருப்பீங்க. பரிசுத்தத்துக்குரிய காரியங்கள் உங்களிடத்துல காணப்படும். அப்படி இல்லாமல் இருந்தால் நீங்கள் யாரா இருப்பீர்கள் என்று உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்து கொள்ளுங்கள். அதை குறித்து மேல 5வது வசனத்தில் நம்ம வாசிப்போம். அன்றையும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். பார்த்தீங்களா? இந்த இடத்துல இன்னும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரியவற்றை சிந்திக்கிறவன் ஆவிக்குரியவனா இருக்கிறான், மாம்சத்துக்குரிய சிந்திக்கிறவன் மாம்சத்துக்குரியவனா இருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? அதற்காக நான் எப்பொழுதுமே ஆவிக்குரியவே நான் சிந்திச்சுட்டு இருக்க முடியுமா? இந்த உலகத்துல நான் வாழ்ந்து கொண்டிருக்கனே, எனக்கு மாம்சத்துல சிந்தனைகள் வருமேன்னு சொன்ன அந்த சிந்தனை இந்த இடத்துல குறிக்கப்படவில்லை. என் பிரியமான தேவச்சனமே, இது வேற ஒரு இச்சையின் ஆவி, மாம்சத்தின் ஆவி, நம்மளை பலவீனப்படுத்துகிற ஆவியை குறித்து அந்த இடத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. நம்ம மாம்சத்தில் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட வேண்டியது. இப்போ நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகுதுன்னா அந்த பிள்ளைங்க போயிட்டு வரணும் நம்ம நினைப்போம். அந்த பிள்ளைங்களுக்கு தேவைகளை நம்ம சந்திக்கணும். நாள் முழுதும் நம்ம எழணும், சமைக்கணும், வீட்டு வேலைகளை பார்க்கணும், நமக்குரிய காரியங்கள், சொந்த பந்தங்களை பார்க்கணும், அவர்களை விசாரிக்கணும். எவ்வளோ காரியங்கள் அடங்கியிருக்குது. இது மாம்சத்துக்குரிய காரியங்கள். அந்த மாம்சத்துக்குரிய காரியங்கள் வேறு. நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மாம்சத்துக்குரிய காரியங்களும் பிசாசின் இச்சைக்குரிய காரியங்களும் இந்த இடத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. அதனால தான் நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு தெளிவாய் சொன்னேன், இதை நீங்கள் நிதானத்து வாசித்தால் தான் உங்களால் புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அப்ப நம்ம கிறிஸ்துவின் ஆவி பெற்றவங்க என்ன பண்ணணும் தெரியுமா? நார்மலா நம்ம எல்லா வேலையுமே செய்வோம். மற்றவங்களை நம்ம விசாரிக்கணும். ஏன்னா கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள இருக்கிறதால மற்றவங்களை நம்ம விசாரிக்கிறோம், மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கிறோம், மற்றவங்களை தாங்குறோம், வீட்டு வேலைகள் எல்லாமே செய்கிறோம், வேலைக்கு போகிறோம், ஆஃபீஸ்க்கு போகிறோம், நம்முடைய கடமைகளை நம்ம சரியாக செய்கிறோம். அதுவும் நம்ம என்ன பண்ணுறோம்? மாம்சத்தை நம்முடைய சரீரத்தில் தான் நம்ம செய்து கொண்டிருக்கோம். அதற்காக அதை நம்ம மாம்சம் அப்படி நம்ம தள்ளிவிட முடியாது. அது வேற. இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை மாம்சம் என்ற வார்த்தை வேற. என் பிரியமான தேவச்சனமே, கொஞ்சம் நம்ம நிதானித்து அடுத்தடுத்த வசனங்களை வாசிக்கும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். வாசிப்போம். ரோமர் 8 வார்த்தையை. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா.
அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். இது ஒரு முதல் பாயிண்ட். இந்த இடத்துல நம்ம என்ன வேண்டிக்கொள்ளும் நமக்கு தெரியாது. எப்ப தெரியுமா நமக்கு என்ன வேண்டிக்கொள்ளும் தெரியாது? நம்ம மாம்ச இச்சையில சிக்கி கொள்றோம் பார்த்தீங்களா, மாம்சத்துல விழுந்து விடுகிறோம் பார்த்தீங்களா, சில நேரத்துல இப்படியா அப்படியா ஒண்ணுமே புரியாது. அந்த நேரத்துல நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, நமக்கு ஆவியானவர் துணை வேணும். என் பிரியமான தேவச்சனமே, நம்ம ஆவிக்குள்ள தான் இருப்போம். ஆவிக்குள்ள இருந்துட்டு சில நேரத்துல நம்ம என்ன பண்ண, இந்த பாவ இச்சைகள் யாரையுமே விட்டு வைக்கிறது கிடையாது. எல்லாமே சில நேரத்துல இழுத்து பிடிக்கும். ஆவிக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா, உங்க சிந்தனை ஆவிக்குள்ள இருந்துச்சுன்னா, ஆவியானவர்களோட கூட இருந்தா அவர்கள் மேற்கொள்வார்கள். இந்த மாம்சத்தின் இச்சைகள், பாவத்தின் இச்சைகளை அவர்களால் மேற்கொள்ள முடியும். அப்படி இல்லை என்று சொல்கிறவர்கள் இந்த மாம்சத்துல விழுந்து விடுவார்கள் என்று வேதத்துல மறைமுகமாக அநேக இடத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. அந்தபடியே ஆவியானவர் நமது பலவீனத்துல, எல்லா பலவீனத்தையும் எல்லா ஜனங்க கிட்டையும் சொல்ல முடியும். ஆனா நம்ம மாம்ச இச்சையில விழுந்திருக்கிறோம் பத்தியா, அதை சில பேர்கிட்ட சொல்லவே முடியாது. அதனால வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்கு பிரச்சனைகளும் சண்டைகளும் போராட்டங்களும். இன்றைக்கு அநேக ஃபோன் கால்ஸ் வருதுன்னா, இந்த குறித்து எங்களுக்கு அநேக ஃபோன் கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. என் வீட்டுக்கார் நல்லா தான் இருந்தார், நாங்கள் இப்படி தான் இருந்தோம், ஆனால் இன்னைக்கு வேற வழியில் எங்கள் வீட்டுக்கார் போய் கொண்டு இருக்கிறார். ஏன்னா அவருடைய சிந்தனை மாறிவிட்டது. ஆவிக்குள்ளவர்கள் ஆவிக்குரியர்களை சிந்திப்பார்கள், மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சத்துக்குரியர்களை சிந்திப்பார்கள். இந்த மாம்சம் எதுன்னு இப்போ உங்களுக்கு புரிந்திருக்கும். அப்போ அந்த மாம்சத்துக்குரியர்களை சிந்திக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று யோசிக்கும் பொழுது, அவர்கள் மாம்சத்துக்குரியவர்களே சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். யாரை பார்க்கலாம், யாரை விழத்தள்ளலாம், யாரை என்ன செய்யலாம் என்று சொல்லி அவர்கள் அந்த வழியிலே போய் அந்த வழியிலே விழுந்திருப்பார்கள். இந்த பலவீனத்தை எப்படி வேண்டுதல் செய்கிறது? ஒருவேளை இதிலிருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க, இல்ல அப்பதான் அந்த மாம்சத்தை இச்சையில பாவ இச்சையில விழுந்தவங்களும் இருக்கிறாங்க. அதனால நம்ம எப்படி ஜெபிக்கிறதுன்னு தெரியலையே, நம்ம மனைவிக்கு நம்ம துரோகம் செய்யறோமே, நம்ம புருஷனுக்கு நம்ம துரோகம் செய்யறோமே என்று சொல்லி குத்தப்பட்டவர்களை அநேக ஜனங்கள் இடத்துல சாட்சி சொல்லி இருக்கிறாங்க. பிரியமான தேவச்சனமே, ஒரு நிமிஷம் நம்ம சொல்லுற ஒரே ஒரு வார்த்தை அதுதான். முதலாவது நீங்க சரி செய்து கொள்ளுங்க, ஆண்டோட சமூகத்துக்கு வாங்க, உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் சொல்றாரு அந்த இடத்துல, நீ எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் என்னிடத்துல வா, நான் உன்னை கழுவி உன்னை தூய்மையாக்குவேன், பரிசுத்தமாக்குவேன் அப்படின்னு சொல்றார். சத்தியத்தின் ஆவியானவர் நமக்குள்ள இருந்தார்னு சொன்னா, அவர் சகல சத்தியத்துக்குள்ள நம்மளை போதித்து நடத்துவார். நம்ம சத்தியத்தின் ஆவியை விட்டு விலகும் பொழுது பாவத்தின் ஆவி நம்மளை பிடித்து கொண்டு சரியாய் நம்மளை ஆட்டி படைக்கும். பிரியமான தேவச்சனமே, அதுக்குள்ளிருந்து விழுந்து விடக்கூடாது. நீங்க அதை மேற்கொள்ள வேண்டும் என்று தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்தியை போடுகிறோம். ஏன்னா நீங்க ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தோடு உங்களை ஒப்பிட்டு 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 ஜெபித்து பரிசுத்த ஆவிக்குள்ள நீங்க கடந்து போக வேண்டும். என் பிரியமான தேவச்சனமே, நம்ம அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் தினந்தோறும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நேற்று பெற்ற அபிஷேகம் நமக்கு போதும் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. இன்னைக்கு நம்ம அபிஷேகத்துக்குள்ள இருக்கணும். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், எண்ணங்கள், சிந்தனைகள், வாயின் வார்த்தைகள், கண்களின் பார்வைகள், கைகள் என்று சொல்லி நம்முடைய சரீரத்தில் காணப்படுகிற அத்தனை அவயங்களையும் தேவ சமூகத்துல பலிபீடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். பரிசுத்த ஆவிக்குள்ள நம்ம ஜெபிக்கணும். பிரியமான தேவச்சனமே, அப்பொழுதுதான் இந்த சுற்றி திரிகிற பிசாசுகளை நாம் மேற்கொள்ள முடியும். இல்லை என்று சொன்னால் நாம் எப்படியாவது விழுந்து விட அநேக சந்தர்ப்பங்கள் இருக்கிறது இந்த பொல்லாத உலகத்துல. இதுல சிக்கி தவிக்கிறவர்கள் ஆண்கள் தவிக்கிறார்கள், ஆனா பெண்கள் இதன் மித்தம் அநேக மனவேதனைக்குள் படுகிறார்கள். அதனால அவங்களால வீட்டை சரியா நடத்த முடியறதில்ல, குழந்தைகளை சரியா பராமரிக்க முடியறதில்ல, அந்த தேவைகளை அதுல சந்திக்க முடியல என்று சொல்லி ஓ என்று அழுது கொண்டு இருக்கிறார்கள். என்ன சொல்வது இதற்கெல்லாம்? ஆண்டவரோடு கூட ஐக்கியமா வாழ்ந்த குடும்பங்கள் இன்றைக்கு சாத்தான் அழகாய் பிரித்து வைத்திருக்கிறான். இந்த மாம்சத்தின் இச்சையில நீங்க அழுறதை காட்டிலும் தேவனுடைய வார்த்தை விசுவாசமா பிடித்து கொண்டு ஜெபியுங்கள். உன் கணவர் ஒரு நாள் திரும்பி வருவார். அவரை வர வைக்க ஆண்டவரால முடியும், அவரால் கூடும் என்று சொல்லி விசுவாசத்தோடு நீங்க ஜெபம் பண்ணுங்க. அவரிடத்துல அன்பு காட்டுங்க. உங்களுடைய அன்பின் மித்தம் அவரை மாற்ற முடியும் என்று நம்ம 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் நீங்க ஃபுல்லா வாசிச்சீங்கன்னா, கணவன் மனைவி எப்படி அன்பா இருக்கணும் என்பது அது ஃபுல்லாவே எழுதப்பட்டு இருக்கும். நம்ம அதை எடுத்து வாசிக்கணும். சாதாரணமான தேவ வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம் என்று சொன்னால், நமக்கு முன்னாடி இருக்கிற அந்த பிசாச ஜெயம் கொள்றது எப்படின்னு கூட வேத வசனத்தை நம்ம வாசித்து தான் பிரியமான தேவச்சனங்களே அதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் வார்த்தைகளை. அப்பொழுதுதான் நாம் ஜெயம் கொள்ள முடியும். இல்லை என்று சொன்னால் அவன் நம்மளை வீழ்த்தி விடுவான், நம்மளை தரையோடு தரையா நசுக்கி விடுவான், நம்ம குடும்பங்களை பிரித்து சின்னாபின்னமாக்கி விடுவான். எல்லாவற்றையும் நம்ம புரிந்து கொண்டு தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்கணும், ஜெயிக்கணும். நம்ம அவனை பிசாசை ஜெயிக்கிறவர்களா நம்ம காணப்பட வேண்டும். இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்க வார்த்தையை பாருங்கள். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று
அறியாமல் இருக்கிறபடினால். ஏன்னா புருஷன் ஒரு வழியா போயிட்டான், மனைவி ஒரு வழியா போயிட்டா, என்னன்னு வேண்டிக் கொள்றதுனே எனக்கு தெரியலன்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல எவ்வளவு அழகாய் குடும்ப ஜெபம் செய்து கொண்டு ஆண்டவரோடு கூட ஐக்கியமாய் பரிசுத்தமாய் உண்மையாய் வாழ்ந்த தேவ பிள்ளைகள் இந்த இடத்துல சொல்றாங்க, என்னால முடியல, அவர் கொஞ்சம் வழி தவறி போனார், என்னால குடும்பத்தையும் நடத்த முடியல, பிள்ளைகளையும் பார்த்துக்கொள்ள முடியல, என்னையும் பார்த்துக்க முடியல, என்னால ஜெபிக்கவே முடியலன்னு சொல்லி அந்த சகோதரிமார்கள் கண்ணீர் விடுகிறார்கள். அவர்களுக்கு நான் தான் சொல்லுவேன், முதலாவது நீ தேவ சமூகத்துல உன்னால எவ்வளவு அழ முடியுமோ அழுது பலப்படும். முதலாவது நீ பலப்பட்டாதான் உன் புருஷன் என்ன பண்ண முடியும், பலப்படுத்த முடியும், ஆயத்தப்படுத்த முடியும். நீ ஆயத்தப்படு, அப்புறம் அவரை ஆயத்தப்படுத்த உன்னால முடியும் என்று வேத வசனத்தோடு அவர்களுக்கு புத்தி சொல்லுவோம். ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்வார். நமக்காக நீங்க போய் யார் முழங்கால் படிட்டு இன்னைக்கு ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்களோ அவர்களுக்காக தேவ சமூகத்துல ஆவியானவர் வேண்டுதல் செய்வார். உங்களை ஆவியில நிரப்பி பலப்படுத்துவார். நீங்க பலப்பட்ட பின்பாடி உங்க கணவனை பலப்படுத்த உங்களுக்கு தேவ ஆவியானவர் உதவி செய்வார். என் பிரியமான தேவ ஜனமே, அநேக பிள்ளைகள் இந்த மாதிரி இச்சையில சிக்கி கொண்டிருக்கிற கணவன்கள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிற பெண்கள் அநேக பேர் இருக்காங்க. சில பெண்களே இருக்கிறார்கள். அதனால நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், சரிதான். மாம்சத்துக்குரியவர்களை சிந்தித்து அதுல விழுந்து கிடக்கிறார்கள். அவளை எப்படி தூக்கி எடுப்பது என்று சொல்லி மனைவிமார்கள் தேவ சமூகத்துல வேத வசனங்களோடு ஒப்பிட்டு நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அழகாக அவர்களை தூக்கி எடுத்து நடத்துவார். ஹல்லேலூயா. வாசிப்போம் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7வது 8வது வார்த்தையை. தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தரின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். ஹல்லேலூயா. இந்த இடத்துல எவ்வளவு அழகா எழுதப்பட்டு, நமக்காக வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியை நம்ம பெற்று அவரோடு கூட ஐக்கியமா வாழ்ந்து அவர் கொடுக்கிற நன்மைகளெல்லாம் நம்ம பெற்றுக்கிட்டு என்ன பண்ண தெரியுமா, பின்மாற்றத்தில் போகிறதில்ல. சில பேர் பின்மாற்றத்தில் போகிறாங்க, அதுவும் நிறைய ஆத்மாக்கள் இருக்காங்க. ஆனால் இச்சையில் போயிடுறது, ஒன்றும் இல்லாமல் இருப்பாங்க. நல்ல அழகாக வசதி வந்ததுமே ஆஃபீஸ்லேயே இருக்காங்க, ஒரு பொண்ணை பிடிச்சிக்கிறது, இல்லை ஆஃபீஸில் இருக்கிற ஒரு பையனை பிடிச்சிக்கிறது. இப்படி அநேக தேவ பிள்ளைகள் இப்படி வாழ்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு கால் பண்ணாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நானே இவ்வளோ கஷ்டப்படுறேன்னா அப்போ ஆண்டு எவ்வளோ கஷ்டப்படுவார். ரத்தம் சிந்தி ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் ரத்தம் சிந்தி மீட்டு இருக்கிறார் அல்லவா. அவர் எவ்வளோ வேதனைப்படுவார். நம்ம ஆண்டவரை வேதனைப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்கிறோமா, அவரை மகிழ்ச்சியாக்குகிற பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று நம்மை நாமே சோதிக்க வேண்டும். என் பிரியமான தேவ ஜனமே, இதற்காக நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர் நம்மளை அசுத்தத்துக்கு அழைக்கலை, பரிசுத்தத்துக்குத்தான் அழைத்திருக்கிறார். அதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, வாலிப பெண் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, வயதுல முதிர்ந்தவர்கள் கூட அநேக பேர் இப்படி என்னிடத்துல சொல்லுகிறது உண்டு. என் பிரியமான தேவ ஜனமே, தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அதை நம்ம முதலாவது தெரிந்துக்கணும். அசுத்தத்துக்கு நம்மளை அழைக்கிற, அசுத்தத்துல இருந்துதான் தேவன் நம்மளை வேறு பிரித்து அவருடைய ரத்தத்தை கொடுத்து நம்மளை மீட்டு அவருடைய பரிசுத்த ஆவியை கொடுத்து நம்மளை கழுவி சுத்திகரித்து முத்திரை மோதிரமா அச்சாரம் என்னும் முத்திரை மோதிரத்தை நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். நம்ம திரும்பவும் போய் பாவத்தில் விடுறோன்னு சொல்லும்போது எவ்வளவு துக்கப்பட வேண்டிய காரியமா இருக்கிறது அல்லவா. இதனால் நம்ம நாமே சோதிப்போம். பிரியமான தேவ ஜனமே, ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒரு விசை நேற்று ஆவியில நிரம்பின, போன வருஷம் ஆவியில நிரம்பின, முந்தானேத்து தான் ஆவியில நிரம்பி, தினமும் ஆவியில நிரம்பி நம்ம ஜெபிக்கணும். நம்முடைய ஆவி ஆத்துமாவை தேவ சமூகத்துல பலிப்பீடத்துல ஒப்பு கொடுக்கணும். அதிகால ஜபத்துல நம்ம இதையும் செய்யணும். பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவரே, என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரம், என் புருஷனுடைய ஆவி ஆத்துமா சரீரம், என் பிள்ளைகளுடைய ஆவி ஆத்துமா சரீரங்கள், எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் பலிபீடத்துல வைக்கிறேன் ஆண்டவர், நீங்க பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்மை நாமே ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் புத்தி உள்ள ஆராதனை. நம்ம சரீரங்களை தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து நம்ம செபிக்கும் பொழுது இந்த ஜபத்திற்கு பதில் இருக்கிறது. தேவன் நம்மை பாதுகாப்பார். ஏன்னா நம்ம அவங்கள்ட்ட கரத்துல ஒப்பு கொடுத்துட்டோம். கால வேளையில நம்ம எப்படி பலனை கேட்டு பெற்றுக்கொள்கிறோம், கிருபையை
கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறோம். அதே போல ஒப்பு கொடுக்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. என் பிரியமான தேவ ஜனமே, ஒப்பு கொடுக்கிறது என்னன்னு பார்க்கணும், பெற்றுக்கொள்ள வேண்டியது என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். அதே சமயத்துல தேவனுடைய கரத்துல இருந்து என்ன ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம் என்பது அதுவும் இருக்கிறது. அதனால தான் போய் கொஞ்ச நேரத்துல ஜெபம் பண்ணிட்டு வரவங்களுக்கெல்லாம் இது தெரியாது. மணிக்கணக்கில் தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்கிறவங்கள தான் ஆராய்ந்து நன்றாக புரிந்து எல்லா காரியத்தையும் தேவ சமூகத்துல சொல்லி சொல்லி ஜெபிக்க முடியும். இப்படி ஜெபிக்கிற இடத்துல பிசாசானவன் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா கொஞ்சம் வந்துட்டு அழகா வந்துட்டு ஒரு நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டவங்க 30% கனி கொடுப்பாங்க, அந்த விளைச்சல் கொடுப்பாங்க. சில பேரை பார்த்தா 60% கொடுப்பாங்க, சில பேரை பார்த்தா 100 கொடுப்பாங்க, சில பேர் 1000 கூட கொடுப்பாங்க. இந்த 30% இருக்கவங்க இப்படியும் அப்படியுமா தான் இருப்பாங்க. இப்படியும் உலகத்துல கொஞ்சம் இப்படி கொஞ்சம் இருப்பாங்க. ஏன்னா அவங்களால விட முடியல உலகத்தை அவங்களே இருதயத்துக்குள்ள வச்சுக்கிட்டு ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லுவாங்க. உதடு தான் சொல்லுது, மனசு சிந்தனை தான் சொல்லுது. ஆனா அவங்க உள்ளத்துல ஏற்றுக்கொள்ள வேண்டிய பிரகாரம் இன்னும் ஏற்றுக்கொள்ளல. அதனால தான் எனக்குரிய காரியம் உள்ள இருக்குதுன்னு சொல்லி பிசாசானவன் உள்ள வந்து அவனிலும் கொள்ளாத ஒரு ஏழை கூட்டிட்டு வந்து உள்ள உட்காந்துக்கிறான். அவன் மட்டும் தனியா இருக்கும்போது பிரச்சனை இல்லை, அவன் போய் ஏழை கூட்டிட்டு வந்து உள்ள உட்காரான். பாத்தீங்களா? அதுதான் ஒரு மனுஷனுடைய முன்னிலைமை பார்க்கலும் அவன் பின்னிலைமை மகா கேடுள்ளதா இருக்கும் என்று வேத வசனம் நமக்கு ஆண்டவர் அநேக இடத்துல ஊமைகளாய் எழுதி வைத்திருக்கிறார். என் பிரியமான தேவச்சனமே, அதை வாசித்து நன்றாக தியானிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த இடத்துல ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தளின தேவனையே அசட்டை பண்ணுகிறோம். ஆண்டவரையே நம்ம அசட்டை பண்ணுகிறோமா? நமக்காக எல்லா சூழ்நிலையிலும் பரிந்து பேசுகிறவரும், சகல சத்தியத்தை நமக்கு போதிக்கிறவரும், சத்தியத்துக்குள்ள நம்மளை நடத்துகிறவரும், வரும் காரியங்களை நமக்கு போதிக்கிறோம். அப்படியாப்பட்டவரை நம்ம என்ன பண்றோம்னா அசட்டை பண்ணுகிறோமா? அவர் அசட்டை பண்ணும்போது நம்ம கொடுத்தார் பார்த்தீங்களா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவரையே நம்ம அசட்டை பண்ணுவதற்கு சமமாம். பிரியமான தேவச்சனமே, அதனால தினந்தோறும் பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்புங்க, நிரம்பி ஜெபிங்க ஒவ்வொரு நாளும். அது கால வேளையில உங்களுக்கு டைம் கிடைக்கலன்னா பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அமைச்சிட்டு ஒரு 10 மணி போல உட்காருங்க. எப்பொழுதுமே நம்ம டைமை வந்து சரியா கீப் அப் பண்ணணும். இந்த டைமுக்கு இதுதான் செய்யணும், இந்த டைமுக்கு இதுதான் செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், அட்டவணை மாதிரி போட்டுக்கொள்ளணும். டைம் இல்லைன்னு சொன்னா நம்மளால முடியவே முடியாது. வேலை தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும், பேச்சு நம்ம மற்றவங்க கிட்ட பேசிக்கொண்டே இருப்போம். அந்த காலம் நேரம் ஓடி போய் விடும். என் பிரியமான தேவச்சனம், இன்னைக்காக நீ எனக்காக என்ன செய்தா என்று சொன்னா என்ன சொல்ல முடியும் நம்ம ஆண்டவர்கிட்ட? ஆனா புருஷன் கேட்ட எப்ப நான் சாப்பாடு செஞ்சப்பா, இப்ப பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அமிச்சேன், நம்ம புருஷன் கேட்டா சொல்ல முடியும். ஆனா ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்டா நம்ம என்ன சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. இதையும் செய்யணும், அதையும் விட்டு விடாது இருக்க வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா மறைமுகமா சொல்லி இருப்பார். ஆமா, அநேக இடத்துல மறைமுகமா இருக்கும். எல்லாம் உள்வாங்கி நீங்க படித்து அதை தியானிக்கும் போது அதால் புரிந்து கொள்ளவே முடியும். ஒரு காரியத்துக்கு மாத்திரமல்ல, தேவனுடையதே தேவனுக்கு செலுத்துங்கள், அழகாய் ராயனுடையதே ராயனுக்கு செலுத்துங்கள் என்று தேவன் சொல்லி இருக்கிறாரே, சொல்லியிருக்காரு இல்லைங்களா? உங்க பைபிள் இருக்கு இல்லைங்களா? அப்ப நீங்க அதை யோசிச்சு பாருங்க. தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துங்க. என்ன இப்ப போய் வெளியில உழைக்கிறேன்னு சொன்னா அந்த உழைப்புக்கு ஒரு ஊதியம் கிடைக்குதுன்னா அங்க போய் உண்மையா நம்ம உழைச்சித்தான் ஆகணும். தேவனுடைய நேரத்தை தேவனுக்கு செலுத்துங்க. பிள்ளைகளோட செலுத்த வேண்டிய நேரத்தை பிள்ளைகளோட செலுத்துங்க. புருஷனோட இருக்க வேண்டிய நேரத்தை புருஷனுக்கு செலுத்துங்க. அப்ப செலுத்தினாதான் குடும்பம் சந்தோஷமா இருக்கும். என் பிரியமான தேவச்சனமே, குடும்பம் சரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு புத்தியுள்ள ஸ்திரியோ ஒரு ஆணோ இருந்து யாரா இருந்தாலும் சரியாக நடத்த வேண்டும். 2 பேருமே பிளான் போட்டு இதை எப்படி செய்வோம், அதை எப்படி, அதுக்கு தான் வந்து 2 பேராக இணைத்து வைத்திருக்கிறார், கணவன் மனைவி என்று சொல்லி. இப்படி போகும்பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும், சமாதானமா இருக்கும். ஒருவேளை உங்க வாழ்க்கை சரியில்லைன்னு சொன்னா நீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, சரியா நீங்க நடந்து பாருங்க, உங்க புருஷனை நீங்க ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும், உங்க பிள்ளைகளை உங்களால் ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும், கர்த்தருக்குள்ள நீங்களும் சந்தோஷமாய் வாழ முடியும். என் பிரியமான தேவச்சனமே, வாசிப்போம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 19வது வார்த்தை. ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நம்ம பெற்ற பின்னாடி அதை அவிழ்த்து போடக்கூடாது. பரிசுத்த ஆவியரை நீங்கள் துக்கப்படுத்தாதிருங்கள் என்று கூட எழுதப்பட்டு இருக்கிறது. என் பிரியமான தேவச்சனமே, ஆவியை நம்ம அவிழ்த்து போடக்கூடாதுன்னு சொன்னா பெற்ற பரிசுத்த ஆவியை நம்ம இழந்து விடக்கூடாது. அதை ஒவ்வொரு நாளும் நம்ம புதுப்பித்துக் கொள்ளணும். ஆவியானவர் கூட நம்ம நடந்து போகணும், பேசிக்கொண்டே இருக்கணும். வீட்டில் வேலை செய்யும் போது கூட சரி, நீங்க பேசுங்க, ஆவியானவர் கூட பேசிக்கொண்டே இருங்க. சில நேரத்தில் நம்ம காதுகள் அழகான பாடல்கள் கேட்கும், பரிசுத்த ஆவி நம்ம கூட இருக்கிறன்றதை நிரூபிப்பார். பாட்டு நம்ம கூட காதுல கேட்கும். சில நேரத்தில் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இருதயத்தில் உணர்த்தப்படுவார்.
அந்த இருதயத்திலிருந்து அந்த வார்த்தை வந்து கொண்டே இருக்கும், பாடலாக வந்து கொண்டே இருக்கும். பிரியமான தேவச்சனமே, சில பேருக்கு ஆண்டவர் எப்படி நேசிக்கிறாரோ அவளை அப்படி அப்படியாய் நடத்துவார். சில பேரை பார்க்கும்போது எனக்கு காதுல சந்தோஷமான பாட்டு, தேவனுடைய பாட்டு கேட்டுக்கொண்டே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் இருதயத்தில் வந்து எனக்கு அந்த பாட்டு பாடிக்கொண்டே இருக்கு, என்னையும் அறியாம என் வாய் தேவனுடைய பாட்டை பாடிக்கொண்டே இருக்கு, இருதயத்துல இருந்து ஏதோ ஒரு சத்தம் அழகாய் கேட்டுக்கொண்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த சத்தம்லாம் கேட்கும்போது நம்மையும் அறியாம ஏதோ ஒரு பலன் நமக்குள்ள வந்தது போல இருக்கும். பிரியமான தேவச்சனமே, அந்த அந்த ஆவிக்குள்ள நீங்க அப்படியே கடந்து போக வேண்டும், அந்த வாழ்க்கைக்குள்ள நீங்க கடந்து போக வேண்டும். இதெல்லாம் யாரோ ஒருத்தர் வாங்கி உங்களுக்கு எல்லாம் கொடுக்க முடியாது. நீங்களே இதை ருசிக்கணும், நீங்களே இதை பெற்றுக்கொள்ளணும். என் பிரியமான தேவச்சனமே, நம்ம அவரை தேட 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 அவரோடு கூட வாழ வாழ அவர் நம்மள என்ன பண்ணுவார், ஆவிக்குள்ள வளர செய்வார். ஹல்லேலூயா. நம்ம ஆவிக்குள்ள வளரும் பொழுதுதான் அவருடைய அன்பையும் அவருடைய ஆழமும் அவருடைய உயரமும் அவருடைய அகலமும் நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியும். ஹல்லேலூயா. அதிலே நாம் கடைசியா 22வது வசனத்தை வாசிப்போம். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். பொல்லாங்காய் எது இருக்குது? பொல்லாங்காய் நமக்கே தெரியும். பிரியமான தேவச்சனமா, ஆவிக்குள்ள இருந்து நல்ல வசனங்களை வாசிச்சுட்டு தானே நம்ம போய் ஒரு பெண் இச்சையில நம்ம விழுறோம், ஒரு ஆண் இச்சையில நம்ம விழுறோம், தேவையில்லாத காரியத்தை நம்ம போய் விழுறோம். எப்படி? அதுதான் பொல்லாங்குன்னு நமக்கு தெரியுது. தெரிஞ்சு சில பெண்களுக்கோ ஆண்களுக்கோ யாராக இருந்தாலும் எங்ககிட்ட நாங்கள் கேட்குறவங்களுக்கு சொல்லுவேன், சில நேரத்தில் கர்த்தர் வந்து நீங்கள் ரொம்ப ஏழ்மையான நிலைமையில் இருந்தீங்க, ஓகே, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சு உயர்த்தி வச்சிருக்கிறாரு, அழகாக நீங்கள் வளர்ந்துட்டு வரீங்க, தினந்தோறும் ஜெபிக்கிறீங்க, கர்த்தருக்குள்ளே போய்கிட்டே இருக்கிறீங்கன்னு சொல்லும்போது சில சின்ன சின்ன கற்கள் உங்களுக்கு முன்னாடி போடப்படும். அது சில நேரத்தில் ஆண்டவரே நம்மளை போட்டும் சோதிப்பார். சில நேரத்தில் பிசாசான இந்த இச்சைக்குரிய காரியங்கள்லாம் வந்து பிசாசானவன் தான் போடுவான். என் பிரியமான தேவச்சனமே, பிசாசானவன் போடும் பொழுது இது பொல்லா நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த பக்கம் போகக்கூடாது, உடனே நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். எபேசியரில் நம்ம வாசிக்கும் போது 6ஆம் அதிகாரம் அதற்குரிய காரியங்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம தரித்துக் கொள்ள வேண்டும். என் பிரியமான தேவச்சனமே, வேத வசனம் என்ற பட்டயத்தை நம்ம பிடித்துக் கொள்ள வேண்டும், கச்சை என்ற மார்க்கச்சையை நம்ம கட்டிக்கொள்ள வேண்டும். என் பிரியமான தேவச்சனமே, அப்படி நம்ம கட்டிக்கொண்டு விசுவாசத்தோடு வைராக்கியத்தோடு நிற்கும் போது அந்த பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிற்கவே முடியும். இல்லைன்னா நம்ம அவன் விழுத்தி விடுவான். கொஞ்சம் ஜாக்கிரதையாக நாம் கையாள வேண்டும். நம்ம அழகாக தான் இருக்கோம், நல்லா தான் ஜெபம் பண்றோம், நல்லா தான் ஆண்டவருக்குள்ள போயிட்டு இருக்கிறோம், சரியா இருக்கிறோம் சொல்லிட்டு நம்ம கீழே விழுந்து விடுறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகுது. அழகா எழுதப்பட்டு இருக்கும், நான் நிற்கிறேன் என்று சொல்லி என்ன பண்ணாங்க, விழுந்துட்டாங்கன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். கர்த்தருடைய கிருபை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நிலை நிற்பது. கர்த்தருடைய கிருபைன்னு சொல்லணும். வாசிப்போம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வார்த்தை. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர். நல்ல வீட்டை சத்தமா சொல்லுங்க, கர்த்தரே ஆவியானவர் என்று சத்தமா சொல்லுங்க. என் பிரியமான தேவச்சனமே, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்க வீட்டுக்கு வரணும், நீங்க ஆவியானவரோட அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். உங்க பிள்ளைகளுக்கு அந்த ஆவியான அபிஷேகம், பாதுகாப்பு கொடுங்க ஆவியானவரே, என் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுங்கப்பான்னு சொல்லி நீங்க ஜெபிக்கணும். கர்த்தர் அப்பொழுது உங்களுடைய ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்வார், அப்படியே உங்களை அரவணைத்து ஒவ்வொரு நாளும் நடத்துவார். கர்த்தர் தான் ஆவியானவர். ஆவியானவர் உங்க வீட்டில் இருந்தா உங்களுக்கு விடுதலை உண்டு, உங்களுக்கு சமாதானம் உண்டு, உங்களுக்கு சந்தோஷம் உண்டு. நீங்களும் ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாய் இருப்பீர்கள். இல்லை என்று சொன்னால் மாம்சத்துக்குரிய கனிகளை கொடுக்கிறவர்களாய் இருப்பீர்கள். உங்க வீட்டில இருந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மாம்சத்துக்குரிய கனிகளைத்தான் கொடுப்பீர்கள். ஆனா ஆவியானவர் இருக்கார், நான் ஜெபிக்கிறேன், நீங்களே உங்களை நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். என் பிரியமான தேவச்சனமே, கர்த்தருடைய வார்த்தை இப்படித்தான் இருக்கிறது என்று என்னால் சொல்ல முடியும். உங்களை நீங்களே அந்த வசனத்தோடு ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்து கொள்ளுங்கள். கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு என்ற வேத வசனத்தின்படி நம்ம வீட்டுக்கு ஆவியானவரை அழைக்கிறோம். ஆவியானவரே நீங்க எங்க வீட்டுக்கு வாங்கப்பா, உமக்கு பிடிக்காத ஏதாவது காரியங்கள் எங்க வீட்டில் இருக்குன்னா சொல்லுங்க, நாங்க தூக்கி போடுறோம் ஆண்டவரே. எனக்குள்ள இருக்குன்னு சொன்னா தூக்கி போடுங்க, நான் தூக்கி போடுறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே என்று சொன்னோம். ஒவ்வொரு நாளும் சுட்டெரிப்பின் ஆவியானவர் நமக்கு வேணும். சுட்டெரிப்பின் ஆவியானவர் நமக்குள்ள இருந்தால் நான் தேவையில்லாத அப்பப்ப சுட்டெரித்து போட்டுக்கொண்டே இருப்பார். நம்மளும் பரிசுத்தமாய் கொண்டே இருப்போம். ஒப்பு கொடுக்கிறோம், ஆவியானவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் என் கண்ணோ கையோ காதோ இருந்திருந்தா அதை சுட்டெரித்து போடுங்க, அது தேவையில்லை சுட்டெரித்து போடுங்க, அதை நம்ம ஒப்பு கொடுக்கணும். தேவ சமூகத்தில் சிந்தனையில் அதுக்கு தான் வாரத்துக்கு ஒரு நாளாவது உபவாசம் போட்டு உங்களையும் உங்க வீட்டையும் உங்க பிள்ளைகளையும் உங்க புருஷனையும் உங்க மனைவிகளையும் சுத்திகரிங்கள் என்று சொல்லுகிறது. சுத்திகரிப்பு ஒரு நாள் நமக்கு வேணும். வாரத்துக்கு ஒரு நாள், வருஷத்துக்கு ஒரு நாள் கிடையாது, வாரத்தில் ஒரு நாள் நம்ம அதற்கென்று டைம் எடுத்து எல்லாவற்றையும் வீட்டையும் சுத்தப்படுத்தி நம்மளையும் சுத்தப்படுத்தி தேவ சமூகத்தில் உட்கார்ந்து
நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது அங்கே ஆவியானவர் ஆளுகை செய்வார். கர்த்தரே ஆவியானவர், அவரே நம் வீட்டுக்குள்ளேயும் நம்ம உள்ளத்துக்குள்ளேயும் வாசம் செய்வார். வாசிப்போம் யோவான் 16ஆம் அதிகாரம் 13வது வார்த்தை. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இல்லை 2 பாயிண்டாக ஒரு 4 பாயிண்ட் இருக்குது பாருங்க. சகல சத்தியத்துக்குள்ள யார் சகல சத்தியத்துக்கு நடத்துவார்? சத்திய ஆவியானவர். ஏன்னா அவர் போகிறதுக்கு முன்னாடியே தன்னுடைய சீஷர்கிட்ட சொல்லிட்டு போனார், நான் போவது உங்களுக்கு நலமாக இருக்கும்ப்பா, நான் போயிட்டு உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன், அவர் உங்கள் கூடவே இருப்பார், நானாவது உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறேன், அவர் உங்கள் கூடவே இருப்பார், உங்களுக்கு கூடவே இருந்து உங்களை நடத்துவார், சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் 2, 3வது தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லுவார், உங்களுக்கு எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாருப்பா. அதே போல 4வது பார்த்தீங்கன்னா வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். வரப்போகிற காரியங்கள் என்னென்ன உலகத்தில் நடக்க போகுது, இல்லை நம்ம எந்த பாவத்திலையோ எதுலையோ ஒன்று விழ போகிறோம்னு சொன்னால் அதிலே கூட நமக்கு காட்டுவார் சில நேரத்தில் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அழகாக எழுதப்பட்டு இருக்கிறது. நம்ம ஆவிக்குள்ளே இருக்கும்போது தானே ஆவிக்குறிகளை சிந்திக்க முடியும். நம்ம மாம்சத்துக்குள்ளே இருக்கும்போது எப்படி இதை நம்மளால் இதை புரிந்து கொள்ள முடியாதே. நம்ம ஆவிக்குள்ளே இருந்தோம்னா நம்ம ஆவிக்குரிய சிந்தனைகள் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுவார். வரப்போகிற காரியங்களை கூட நான் உங்களுக்கு சொல்லுவேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறேன். பிரியமான தேவச்சனமே, வேறொரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். சங்கீதம் 143ஆம் அதிகாரம் 10வது வார்த்தை. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. எழுதப்பட்ட வார்த்தை பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது. தாவீது எவ்வளவோ ஆண்டோடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொண்டார், எவ்வளோ நன்மைகளை பெற்றுக்கொண்டார், ஆண்டோடு கூட ஐக்கியமாக இருக்கிறார், ஆண்டவரும் என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லுகிறார். ஆனால் இருந்தாலும் இந்த நேரத்துலையும் சொல்லிக்கிட்டே இருக்கிற பாருங்க. ஆண்டவர் கடைசியில் எழுதும்போது கூட எழுதுகிறாரு, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி எங்களை செம்மையான வழியில் நடத்துவாராக. உம்முடைய நல்ல ஆவி எங்களை செம்மையான வழியில் நடத்துவாராக என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். ஆவியானவரே, உங்களுடைய செம்மையான வழியில் எங்களை நடத்துங்கப்பா, நாங்கள் பிரியப்படுகிற வழியில் அல்ல, உம்முடைய வழியில் எங்களை நடத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். வாசிப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 2வது வார்த்தை. உடனே ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது, அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். உடனே யோவான் ஆவிக்குள்ளானார். பார்த்தீங்களா, ஆவிக்குள்ளானார். யோவான் படிக்கும்போது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். யோவான் ஆண்டவருக்காக நல்ல ஒரு பக்தியாக உண்மையாக சீஷராய் வாழ்ந்தார். ஏன்னா இயேசுப்பாவுடைய மார்பலையே சாய்ந்து வாழ்ந்தவர் இவர் தான். அப்படி இருக்கும்போது அவருக்கு எவ்வளோ உபோதரம் வருது பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பாடுகள் பாருங்கன்னா. பெரிய எண்ணெய் கொப்பரையில் நல்லா கொதிக்க வச்சு எண்ணெய் கொப்பரையில் ஆண்ட மறுதலினா இவர் மறுதலிக்கவே இல்லையா, அந்த எண்ணெய் கொப்பரையில் கொண்டு போய் இவரை போட்டு விட்டார்களாம். போட்டும் இவர் சாகவே இல்லை. அந்த எண்ணெய் கொப்பரிலேருந்து எடுத்துக்கிட்டு போய் இந்த ராஜா சொன்னாங்க, இவனை இங்கே கண்ணு முடியாடே விற்காதீங்க, எங்கேயா தூக்கிட்டு போய் போடுங்கன்னு சொன்னாங்க. ஏதோ ஒரு தீவில் போட்டாங்கன்னா. அந்த மாதிரி யோவானுக்கு எவ்வளோ உபோதரம் பாருங்களேன். அந்த இடத்துலேருந்து அந்த எண்ணெய் கொப்பரையிலேருந்து தூக்கிட்டு கொண்டு போய் போட்டு பத்திமே தீவில் இருந்தாருங்க. அந்த இடத்துல அவர் அழகாய் தேவனோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. பரலோக தரிசனங்களை பார்க்கிறார், அதை பற்றி எழுதுகிறார், எழுதி வைக்கிறார். நமக்காக எழுதி வைக்கப்பட்ட வார்த்தைகள். தேவன் அவரை பயன்படுத்துகிறார். எந்த இடத்துல பயன்படுத்துகிறார்? உபத்திரத்தின் பாதையில தான் பயன்படுத்தி கொடுக்க. இந்த உபத்திரத்தின் பாதை எனக்கு வேண்டாம் என்று சொல்லி யோவான் போயிருக்கலாமே. போல முழுசா தேவனை சார்ந்து வாழ்கிறார். கொஞ்சம் என்ன நமக்கு தெளிச்சிச்சுனாலே கத்தரும் கூப்பாடு போடுறோம், என்ன சத்தம் போடுறோம் வீட்டில். ஆனால் எண்ணெய் கொப்பரை முழுசாக கொச்சிக்கிட்டு எண்ணெய் கொப்பரை தூக்கிட்டு போய் யோவானை போட்டு அப்பயும் சாகலைன்னு சொல்லி அங்கேருந்து கொண்டு போய் அவரை பத்திமு என்ற தீவில் போடுகிறார்கள். அங்கு தேவனோடு கூட பேசிக்கிறார். பரலோக தரிசனங்களை பார்த்து எழுதி கொண்டிருக்கார். என் பிரியமான தேவச்சனே, உடனே ஆவிக்குள்ளானேன். அப்படி உடனே அவர் ஆவிக்குள்ளார். அங்கேருந்து ஆண்டு சொல்கிறான், நான் சொல்கிறதெல்லாம் நீ எழுதுப்பா, இதெல்லாம் எழுதி வைப்பா அப்படின்னு சொல்லி இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா அழகாக உங்களுக்கு புரியும். ஆவிக்குள்ளாகிறது தான் எப்படி. சில பேர் பார்த்திங்கன்னா தரிசனமாக பார்க்க முடியும், சில பேர் இருதயத்தில் உணர்வடையத்தான் முடியும், சில பேர் காதால்
கேட்கத்தான் முடியும். சில பேர் பார்த்தீங்கன்னா வரத்துக்கு முன்னாடி கூட அவங்களால சொல்ல முடியும். ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வெளிப்பாடுகளையும் தரிசனங்களையும் சொப்பனங்களையும் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். ஆவியானவரோடு கூட நம்ம ஐக்கியமாக இருக்கும் பொழுது, ஆவிக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது, ஆவிக்குள்ளே நம்ம சிந்தித்து கொண்டு இருக்கும்போது தேவனுடைய ஐக்கியம் நமக்கு கிடைக்கும். என் பிரியமான தேவச்சனமே, நாம் இப்பொழுது ஜெபிப்போம். அப்பா, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல தகப்பனே, ஆவியானவரே எங்களோடு கூட இருங்கப்பா, எங்களை விட்டு போகாதீங்கப்பா, எங்களோடு கூட தங்கி இருங்க ஆவியானவரே. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். ஆவியானவரே, உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம் எங்களோடு கூட இருக்கிறது போல நீங்களும் எங்க கூடவே இருங்க ஆவியானவரே. எங்களை செம்மையான வழியில நடத்துங்கப்பா, உமக்கு பிரியமான வழியில நடத்துங்கப்பா. எங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் எந்த சகோதரன் சகோதரி, பிள்ளைகள், வாலிபர்கள், மூதாட்டிகள், வயதானவர்கள் யாரெல்லாம் கர்த்தாவே, தாய்மார்கள் யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறார்களோ ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. என்னையே நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, நீர் என்னை ஆட்கொள்ளும், நீர் என்னை அபிஷேகம், நீர் என்னை நடத்தும் என்று சொல்லி யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறார்களோ அந்த பிள்ளைகளை நீர் கர்த்தாவே ஆசீர்வாதிங்கப்பா. அவர்களோடு கூட தங்கி உலாவிக் கொண்டிருங்க ஆண்டவரே. தேவையானவர்களை கர்த்தாவே ஸ்தோத்திரம், மாம்சத்துக்குரியவர்கள் அவர்களிருந்து வேர் பிரித்து போட்டு ஆவிக்குள்ளவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஆவிக்குரிய பிள்ளைகளாய் அவர்களை வைங்க ஆண்டவரே. ஆவிக்குரிய தரிசனங்களை அவங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. நல்ல வெளிப்பாடுகளை கொடுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா. வரப்போகிற காரியங்களை குறித்து அவங்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஆவிக்குள்ளாக்குங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளை ஆவிக்குள்ளாக்கி வளர செய்யுங்க ஆண்டவரே. நாளுக்கு நாள் வளரணும் ஆண்டவரே. இந்த பிசாசானவன் போடுகிற இந்த சிறு சிறு கற்களை உங்களுடைய பிள்ளைகள் தாண்ட வேண்டும் ஆண்டவரே. வாழ்க்கையை தாண்டி மேலுக்கு முன்னேறி செல்ல நீங்க கிருபை தாங்கப்பா. ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோப்பா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். ஸ்தோத்திரப்பா.